ಹಾಗೆ சிஎஸ்கே ஃபைனலி இப்போ நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே இன்னும் எந்த ஒரு போஸ்ட்டும் போடலை, நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும். பட் ஐபிஎல் தரப்புலேருந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம் தான். ஸோ சிஎஸ்கே வந்து ஸ்பென்சர் ஜான்சனை 1.5 crores வந்து இப்போ நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பென்சரோட அரைவல் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலே பேசியிருப்போம், ஸ்பென்சர் வந்து 2 to 3 weeks ஆகுது அவருக்கு வந்து மேட்ச் ஃபிட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ நிஜமாவே ஒரு இன்ஜுரியில் தான் இருக்காரா, ஆல்ஸ் ஐபிஎல் ஜாயின் பண்ணுறதுக்காக பிஎஸ்எல்ல அப்படி ஒரு ரீசனை கொடுத்துட்டு அங்கேருந்து விலகினாரா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக பேசலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தள்ளிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க உள்ள தெரிஞ்சுக்கலாம். டப்புன்னு எல்லா அப்டேட்ஸையும் பார்க்குறோம். எக்கச்சக்கமான ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே சமயத்தில் ஆர்சிபி ரெண்டு டீம்ஸுக்குமே இப்போ நியூ ஓனர்ஷிப் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ரெண்டு டீம்ஸுக்குமே அந்த சேஞ்சஸை ஒரே நாளில் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆரோட நியூ ஓனர்ஸாக கல் சோமானி அப்படிங்கிற யூஎஸ் ஆண்டர்பிரனர், அவர் கூட சேர்ந்து மேஜர் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பார்ட்னர்ஷிப்பில் யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தோன்னா ராப் வால்டன் ஃப்ரம் வால்மார்ட் அண்ட் ஹாம் ஃப்ரம் ஃபோர்ட், இந்த 3 பேர் சேர்ந்து 100% ஆஃப் ஆர்ஆர் ஸ்டேக் இப்போ வாங்கியிருக்காங்க ஃபார் $1.63 billion. இந்தியன் கரன்சிக்கு 15,300 crores கிட்டத்தட்ட வரும். போஸ்ட் ஐபிஎல் 26 சீசனில் தான் ஆர்ஆரோட நியூ ஓனர்ஸ் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. இப்போ ஆர்சிபியோட அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்தோம்னா ஆதித்யா பிர்லா குரூப், சத்யன் கஜ்வனி ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோன், இவங்க வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம். லாஸ்ட்டாக அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்டரான டேவிட் பிளிட்சர். ஸோ ஆர்சிபி வந்து ஒரு ஸ்டாகரிங் 16,705 crores வந்து இப்போ சோல்ட் ஆகியிருக்காங்க. ஃபைனலி எம்எல்சி 26 சீசனுக்கான டொமஸ்டிக் ரிட்டன்ஷன்ஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 7 பிளேஸை டிஎஸ்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, 2 பிளேஸை டிராஃப்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. எஸ், டிராஃப்ட்டுமே நடந்து முடிஞ்சிருச்சு. யாருங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். சுபம் ரஞ்சானி, ஜோஷுவா ட்ராம்ப், மிலிந்த் குமார், சாய் தேஜா முகாமலா, முகமது மோசன், கால்வின் சாவேஜ், ஸ்மித் பட்டேல், இந்த 7 பிளேஸ் வந்து டிஎஸ்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மித் பட்டேல் வாஸ் சர்ப்ரைசிங். அவர் லாஸ்ட் சீசனில் வந்து பெருசாக பேட்டிங்கில் எதுவும் பண்ணல. நம்ம ஃபேஃப் கூட தான் ஓப்பன் வேற பண்ணியிருந்தார் ஒரு மேட்ச்சில். டிஎஸ்கேயோட ஸ்டார் பாய் சாய் தேஜா முகாமலா ரீட்டைன் ஆகியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி. சுபம் ரஞ்சானி அவருக்குமே வந்து டிசர்விங்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஜோஷுவா ட்ராம் நம்ம லாஸ்ட் சீசன் சான்சஸ் எதுவும் கொடுக்கல, பட் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மிலிந்த் குமார் ஆப்வியஸ் ரிட்டென்ஷன் தான், நம்ம ஃபிளமிங்கோட ஃபேவரட் பிளேயர்னு வச்சுக்கோங்க, ஒரு பெட்டு மாதிரி அவர். அதுக்கப்புறம் முகமது மோசின், இதுவுமே வந்து ஆப்வியஸ் ரிட்டென்ஷன் தான். நம்ம ஜியா உலக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தட் வாஸ் சர்ப்ரைசிங். இப்போ டிராஃப்ட்டுக்கு வந்தோன்னா அம்ஷி டி சில்வா, அபிமன்யு லாம்பா, இந்த 2 பிளேஸை டிராஃப்ட்டில் பிக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எம்எல்சியோட டிராஃப்ட் எப்பவுமே ஒரு எரியனால தான் நடக்கும், ஆனால் இந்த டைம் வந்து ஜஸ்ட் ஜூம் மீட்டிங்லேயே நடத்தி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஆல்பி மார்க்கல் மட்டும் தான் அந்த ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாரு போல. ஸோ இந்த 2 பிளேஸ் யாருங்கிற இன்ஃபர்மேஷன் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கலனாலும் 2 பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அம்ஷி டி சில்வா வந்து ஸ்ரீலங்கன் ஆரிஜின் கிரிக்கெட்டர் அண்ட் அபிமன்யு லாம்பா வந்து இந்தியன் ஆரிஜின் கிரிக்கெட்டர். அவர் ராஜஸ்தானுக்காக லிஸ்டே கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. எல்லா டீம்ஸோட ஓவர்சீஸ் சைனிங்ஸை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சரியான கிளாரிட்டி கிடையாது, பட் மோஸ்ட்லி மிட் ஆஃப் ஏப்ரலில் எதிர்பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கேட ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருமா? ஸோ சிஎஸ்கே நேத்தன் எல்லிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபைனலி ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎலோட ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பென்சர் ஜான்சனை 1.5 crores இப்போ சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்களாம். ஸ்பென்சர் ஜான்சன் ப்ரீவியஸாக ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படிங்கிற 2 ஃப்ரான்ச்சைஸியை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே தான் அவரோட 3rd ஃப்ரான்ச்சைஸி ஐபிஎல் இருக்க போகிறது. வெல்கம் டு சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சன். ஃபேன்ஸ் எல்லாருமே அதிக எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. ஹோப் யூ லிவ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் நான் ஒன்று தான் சொல்லுவேன், தேவையில்லாமல் ஹைப் ஆகி டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. எந்த பிளேயருக்கு ஹைப் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. ஜஸ்ட் பிகாஸ் இவர் சிஎஸ்கே ஜாயின் பண்ணிட்டாரு, இவருக்கு நான் ஹைப் கொடுக்க போகிறேன், இவர் என்ன செஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், முட்டு கொடுக்க போகிறேன்னு இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. எனது ஐபிஎல் ஹேண்டிலேருந்து அஃபிஷியல் போஸ்ட் வந்திருந்தாலும் ஸ்டில் சிஎஸ்கே கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட், அதாவது ஒரு வெல்கம் போஸ்ட் பார்க்க முடியல. ஆஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் 2 to 3 weeks ஆஃப் ஐபிஎல் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் மிஸ் பண்ண போறாரு. மேட்ச் ஆர் மாதிரி இங்க சென்னைக்கு வந்துட்டு அவரோட ரீஹேப் ப்ராசஸை கண்டினியூ பண்ண போறாரா, ஆல்ஸ் ஃபுல்லி ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா இங்க இந்தியாவுக்கு வர போறாராங்கிறது இன்னும் கிளாரிட்டி கிடையாது. பட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இவருக்கு வந்து ஃபுல்லி ஃபிட் அப்படிங்கிற கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என்ஓசி கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இப்போதைக்கு அவர் இந்தியாவுக்கு வர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேட்ச் ஆட் நெட்ஸ்ல பேட் பண்ற மாதிரி சிஎஸ்கே ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ மேட்ச் ஆட் அதுக்குள்ள இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாரா அப்படின்னு தான் ஃபேன்ஸ்லாம் கேட்கறாங்க. ஐம் நாட் ஷூர் இது லைட்டஸ்ட் செஷனா ஆர் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து அவரோட பேட்டிங் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்மளுக்கு முன்னாடி கிடைச்ச ரிப்போர்ட் படி 3 to 4 மேட்சஸ்க்காவது ஹி won't be available for the selection சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட்லலாம் பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறப்போ எங்கேருந்து ஒரு அங்கிள் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பால் போடுப்பா அப்படின்னு சொல்லி ஆடிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மேட்சோட வந்து எனக்கு ஒரு 4 பால் போடுப்பா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு போல. சிஎஸ்கேட ஸ்குவாட்ல மேட் ஹென்ரி, ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் அகில் ஹுசைன், இந்த 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் பை த வே இந்த ஸ்பென்சர் ஜான்சனோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு ஒரு 30 minutes முன்னாடி தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்துச்சுங்க. நம்ம ஓட்னில் பாட்மேன் வந்து சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போறாங்க. ஹீ இஸ் த ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் நேத்தன் எல்லிஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இஃப் யூ ரிமெம்பர் இந்த சஞ்சு சாம்சனோட ட்ரேட் அப்போ நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். சஞ்சு சாம்சன் டிசிக்கு போக போறாரு, டிசி இன் ரிட்டன் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஒரு அன்கேப் பிளேயரை கொடுக்க போறதா வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பட் மேபி இருக்கலாம், சிஎஸ்கே கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, பாட்மேனோட நெகோசியேஷன்ஸ்ல இருந்திருப்பாங்க, டாக்ஸ் கண்டிப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எஸ், ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இந்த ஒரு டீல் கம்ப்ளீட் ஆகாமல் போயிருக்கலாம்.
2 crores இந்த ஆக்ஷனில் டிசி சைன் பண்ணி இங்கிலாந்து டாப் ஆர்டர் பேட்டர் பென் டக்கெட் இந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. பிசிசிஐ முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஐபிஎல் ஒரு டீமுக்கு சோல்ட் ஆகி லாஸ்ட் மினிட்ல புல் அவுட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேன் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஐ திங்க் 2028 மெகா ஆக்ஷன் அப்போ தான் ஹாரி ப்ரூக்கால திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியும் ஐபிஎலுக்கு. சேம் கோஸ் ஃபார் பென் ஸ்டோக்ஸ் ஆஸ் வெல். பென் டக்கெட் இப்போ புல் அவுட் பண்ணதுக்கு என்ன காரணமாக சொல்லியிருக்காருன்னா, என்னோட இங்கிலாந்து கரியரை நான் சேவ் பண்ணிக்கணும், அதனால நான் இப்போ புல் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து கரியருக்கும் ஐபிஎலுக்கும் என்ன கனெக்ஷன் புரியல. ஆக்சுவலாக ஐபிஎல் விளையாடினா அவரோட ஃபார்ம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் தான் ஆகும். ஏன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறான்னு தெரியல. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ சீசன் இன் ஐபிஎல் இருந்திருக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி ஆகினதுனால கண்டிப்பாக டீம்ஸ் இனிமேல் அவரை சைன் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒரு தயக்கத்தை காட்டுவாங்க. டிசிக்கு மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ்னு பார்த்தோன்னா அது வந்து ஜேமி ஸ்மித் தான். ஜேமி ஸ்மித்துக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்காததே ஒரு ஆச்சரியம் தான். ஸோ லெட்ஸ் சி இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ ஜாயின் பண்ண போகிறாரான்னு. ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் ஆல்சோ ரீசெண்டாக பிஎஸ்எல்லேருந்து புல் அவுட் பண்ணார். ஸோ அவருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸாக டிசியோட ஸ்குவாடில் வேறு இருந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அண்ட் அப்படியே நம்ம எஸ்ஆர்ஹெச் பக்கம் வந்தோம்னா எஸ்ஆர்ஹெச்மே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 crores ஆக்ஷனில் சைன் பண்ண ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து இந்த சீசனில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ எஸ்ஆர்ஹெச் அவருக்கு பதிலாக டேவிட் பெயின் அப்படிங்கிற இங்கிலாந்து கிரிக்கெட்டரை சைன் பண்ணியிருக்காங்க. ஆரன் ஹார்டி மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னுமே ஆப்டாக இருந்திருக்கும். பட் இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, பேட் கமின்ஸ் வேறு இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து மிஸ் அவுட் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டோம்னா பக்காவாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் இப்போ டேவிட் பெயினை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் சீமர் க்ளோக்கஸ் தெர்ஷையர் அப்படிங்கிற இங்கிலாந்து கவுண்டி கிளப்போட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் தான். T20 பிளாஸ்ட் 2024 வந்து 17 இன்னிங்ஸில் 33 விக்கெட் எடுத்திருக்காரு. டேவிட் பெயின் இப்போ 1.5 crores எஸ்ஆர்ஹெச் டீமை ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் பிபிலையுமே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு பெர்த் ஸ்காட்சஸ் டீமுக்காக. ஸோ நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். யாஷ்டேல் மேலே போக்சோ கேஸ் இருக்கிறதுனால ஆர்சிபியோட IPL 26 ஸ்குவாடில் ஹி ஒன்ட் பி பார்ட்னு இப்போ மோ போபத் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் யாஷ்டேல் அவங்க ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணல, பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு பி அண்டர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அழகாக ரிட்டென்ஷன் அப்பயே யாஷ்டேல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எக்கச்சக்கமான இந்தியன் பேஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷனில் இருந்தாங்க. ஆக்கிப் நபி மாதிரி பிளேயர்லாம் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணியிருக்க முடியும். இன்னைக்கு March 25 இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 3 days டைமில் IPL ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னைக்கு வந்து கேப்டன்ஸ் மீட் அண்ட் ஃபோட்டோ ஷூட் மும்பையில் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ருத்ராஜ் ஜெய்க்வாட் வில் பி பிரசன்ட் இன் திஸ் ஈவெண்ட். ஆனுவல் டீம் மீட்டிங்குமே இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஸோ டீம்ஸ் கிட்ட என்னென்ன ரூல்ஸ் இந்த IPL சீசன் ரிகார்டிங்காக இருக்கோ அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பிளேயர்ஸ் யாரும் ஃப்ளாப்பீஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி வந்து வேர் பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட் சீசனில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வருஷமும் அந்த ரூல் கண்டினியூ ஆக போகுது. அண்ட் பை ஆர்ஆர் சாம் கரனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தர்ஷன் ஷனக்காவை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டீமோட இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸை இப்போ டீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக சிஎஸ்கே பற்றி பார்த்துருவோமா. சிஎஸ்கே ரீசெண்டாக ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க இன் சேப்பாக். இந்த மேட்ச் வந்து March 23 அன்னைக்கு நடந்திருக்கு. KKR, LSG, SRH இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. KKR வந்து 2 மேட்ச் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்கே இப்போ தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் மேட்சே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓ மை காட், அண்டர் லைட்ஸ் இந்த ஜெர்சியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போவே ஆர்டர் போடுறா ஜெர்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ருத்ராஜை பாருங்களேன், மனுஷன் வந்து சும்மாவே வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். இப்போ இந்த ஜெர்சியில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்காரு. இத்தனைக்கும் சிஎஸ்கேட ரோர் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கேயுமே சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் இதே ஜெர்சியை போட்டுட்டு தான் இருந்தாங்க. அன்றைக்கி நேரில் பார்க்கறத விட இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது ஏஐ வச்சு என்ஹான்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஈவன் சஞ்சு அண்ட் டெவால் பிரஸ்க்குமே இந்த ஜெர்சி ரொம்ப நல்லா இருக்குது. சஞ்சு சாம்சன் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணதா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. பட் சிஎஸ்கே எந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாததுனால சத்தியமாக ஐடியா கிடையாது எப்படி இந்த மேட்ச் நடந்துச்சுன்னு. முகேஷ், கலீல் அண்ட் அன்ஷுல் நம்மளோட 3 இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸுமே இந்த ப்ராக்டிஸ் மேட்சை ப்ளே பண்ணியிருக்காங்க. தோனியோட எந்த ஒரு பிக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி தோனி இந்த ப்ராக்டிஸ் மேட்சை ப்ளே பண்ணல போல. நேற்றுக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே நெட்ஸில் தான் பேட் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் எதுவும் நடக்கல. ஸோ ஒரு குட்டி ட்ரைனிங் செஷனோட முடிச்சிருக்காங்க. அப்படியே நம்மளும் நம்மளோட வீடியோ முடிச்சுப்போமா. ஸோ IPL ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 3 days தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பை.